ஸோ ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் பேக் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து டிடிக்கு எடுக்க போகிறேன். 2 ஸ்வாடு தான். நான் ஆல்ரெடி ஒரு ஸ்வாடு வந்து எடுத்துட்டேன். மாஸ்டரி ஏற்றுறது பார்த்துக்கலாம். நான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது என்கிட்ட 6 மில்லியன் கிட்டக்க காசு இருக்குது. 2 ஸ்வாடு வாங்குற அளவுக்கு காசு இருக்குது. அதனால் நான் தைரியமாக இந்த ஒரு கிளிப்பை ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். நான் இப்போது என்ன தான் ப்ளூடூத் போட்டுருந்தனாலும் உங்களுக்கு லைட்டாக சவுண்டு கேட்கும். கொஞ்சமாக மட்டும் வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நான் வந்து 2 ஸ்வாடோட கண்டென்ட்லேயே இப்போதைக்கு இறங்கியிருக்கேன். ஷார்க் ஆங்கர் 1, டிடிகே 1. இந்த 2 ஸ்வாடும் தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2த்தையுமே நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா. ரேஸ் V4 வீடியோவையுமே நான் பேக்ரவுண்டில் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா. மேக்ஸ் லெவல் ஆகிறதையும் நான் வந்து பேக்ரவுண்டில் செஞ்சுட்ருக்கேன். இத்தனை விஷயங்களையும் ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா, பிளாக் ஷூட்ஸை தாண்டி பிளாக் ஷூட்ஸ் லைக் பிளாக் ஷூட்ஸ் கேமில் கிங் லெகசி, செயிலர் பீஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. ஓகே ப்ரோ, கம் ஆன். டாண்ட்ரே ஃப்ளோட்டிங் டெட்டில் சார்ஜ் கிடச்சா ஒரு டோக்கிங் பண்ணுவேன். ஃப்ளோட்டிங் டட்டிலா. சரி, நான் முடிக்கிறேன். ஓகே, இப்போ முடிச்சிட்டேன். கிடைக்கல. நான் எதுக்காக அவனை முடிச்சேன்னா, எனக்கு இந்த ஆக்சசரி வேணும். எதுனா பந்தானாவில் ஒன்று இருக்கும். பந்தானா பிளாக்கு, ரெட்டு, க்ரீன். பந்தானா பிளாக் மட்டும் எனக்கு கிடைக்கல. நான் பைலட் எலிமெண்ட் எடுத்துட்டுங்க. எனக்கு ஒருத்தர் எடுத்து தந்தார். மனாஸ் ப்ரோ தான் எடுத்து தந்தார். அவருக்கு ஒரு கிரேட் தேங்க்ஸ். ஓகே, இப்போதைக்கு நேராக வளவலான்னு பேசாமல் சிடி போயிடலாம். நிறைய பேர் ப்ரைவேட் சர்வர் இருந்தால் தான் உங்களால் டிடிக்கெல்லாம் எடுக்க முடியும். ப்ரைவேட் சர்வர் இல்லைன்னா நீங்கள் கனவுலையும் எடுக்க மாட்டீங்க. ஓயா அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன கேட்டால் பப்ளிக் சர்வரில் பண்ணுறது தாங்க ஈஸி. போனீங்களா, ஒரு 10 நிமிஷம், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஏஎஃப்கே பண்ணிங்களா, அந்த மேனேஜர்கிட்ட போய் பேசினீங்களா, அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்களா, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவன் சொல்கிறத வச்சு சம் பைரட்ஸ்னு ஆரம்பிச்சானா சர்வராக பண்ணுங்கள். அதை தவிர வேறு ஏதாச்சும் 2 சென்டென்ஸாக அதை தவிர 2 சென்டென்ஸ். ஒரு வேளை நீங்கள் கொலோசியம் குஸ்ட்டு முடிச்சு 850 லெவலில் இருந்தீங்க அப்படின்னா, அதை தவிர ஒரு 2 குஸ்ட்டு, அந்த 2த்தையுமே முடிச்சிட்டிங்க. அந்த 2 டைலாகில் எது வந்தாலுமே நீங்கள் எஃப்கே பண்ணுவீங்க. பைரட்ஸ்னு ஆரம்பித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து போவீங்க. கரெக்டாக? அவ்வளோதான். நான் இதுக்கு ஒரு பக்கா டுட்டோரியல் வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான டுட்டோரியலாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ரொம்ப பெருசாக, ஓகே, இந்த வீடியோலேயே டுட்டோரியலே ஆட் பண்ணலாமா? சரி, ஆட் பண்ணிடுவோமா? ஸோ ஓகே, இந்த மேனேஜர் வந்து நீங்கள் ஒரு சர்வரில் 10 நிமிஷம் இருந்தே ஆகணும். டிடிகே வித் ஹார்டஸ்ட் வெப்பன் டு கெட் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு சர்வரில் 10 நிமிஷம் இருந்தே ஆகணும். இருந்தும் நீங்கள் வந்து இவன்ட்ட போய் பேசுனீங்கன்னா, இல்லாமல் நான் 10 நிமிஷம் வந்தவொடனே இப்படி பேசுனீங்க, இட்ஸ் ஸ்டில் டு இப்படின்மா. நான் இவனை ஒரு டைலாக் சொல்லும் போதும் நான் அந்த டைலாக் காட்டுறேன். ஓகேங்களா கைஸ்? ஒரு கச்சா ரோல். இன்றைக்கி லைவில் தான் எனக்கு புத்தகம் கிடச்சிது. இன்றைக்கி தான் லைவ் பண்ண டேட். செகண்ட் லைவ் பண்ணோமா, சண்டே. அந்த நாளில் தான் நான் வந்து இப்போதைக்கு உட்காந்து இந்த டிடிகேக்கு செகண்ட் ஸ்வாட் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். என்னடா ட்ராப் ஆகல? அவ்வளோதான், அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன்னா. ஓகே, நான் அப்படியே போயிட்டு செகண்ட் சீலையுமே எனக்கு எடுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கிறது. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. சிஸ்டம் ஆஃப் டார்க்னஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே இந்த டிடிகேவே சைடில் பண்ணலாம். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜர் வந்து எனக்கு இப்படி ஒரு டைலாக் சொல்கிறோம். இங்கே பாரு. A man in earlier climbed to see his ship nearby today. Check back with me later. அவன் ஸ்பான் ஆகிறதுக்கு இந்த டைலாக், இப்போது சம் பைரேட்ஸ்லேருந்து இந்த டைலாக் மாறிடுச்சுன்னா 1.25 மணி நேரம், ஐ மீன் 1 hour 15 minutes இருக்குதுன்னு அர்த்தம். அல்லது இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் கிட்டே இதில் வெயிட் பண்ணணும். ஆனால் நான் ஸ்கூலுக்கு போகணும். 8:30 மணிக்கு நான் கிளம்பணும். இன்னும் 1 மணி நேரம் நான் அதில் அப்படியே ஏஎஃப்கே தான் பண்ணணும். நான் அப்படியே டீ குடிச்சிக்கினே ஏஎஃப்கே பண்ண போகிறேன். ஸோ கிளம்பினே அப்படியே ஏஎஃப்கே பண்ண போகிறேன். ஒரு நிமிஷமும் வந்துட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேங்களா. நான் ஒரு வேளை ஸ்பான் ஆனானா கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், பப்ளிக் சர்வர் ஆர் த பெஸ்ட் டு ஃபைண்ட் டிடிகே. பட் ஆனால் என்னென்னா, நீங்கள் இந்த இவன்ட்ட போய் பேசுகிறத பார்த்துட்டாங்கன்னா வந்தே இருப்பானுங்க. இப்போ கொச்ச நீங்கள் நின்றுட்டாங்களா, அவ்வளோதான். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து இவன்ட்ட போய் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, என் பின்னாடியே அவனாச்சும் ஒருத்தன் வருவான் பாருங்க. அவ்வளோதான், வந்துட்டான்ல. அவ்வளோதான். இப்போ அவன் ஸ்பான் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இவனுங்கள்லாம் 3/4 பேர் வெயிட் பண்ண மாட்டானுங்க. 1-2 பேர் வெயிட் பண்ணானுங்கன்னா சொல்லி முடிஞ்சு. அப்போ நல்ல ஈட்டு எழுத்திட்டு நினச்சேன். ஸோ ஓகே, நான் பார்க்குறேன் என்ன கதைன்னு. ஸோ கைஸ், இங்கே பாருங்கள்.
இப்போ வந்து டைலாகை மாற்றிட்டேன். இப்போ ஜஸ்ட் நோ மாற்றினா ஐ திங்க் ஹீ ஷுட் பி கெட்டிங் ஹியர் சூன். இட்ஸ் ஆல் எனி ஒன் ஹியர் இன் ஹியர் ஹேஸ் பின் டாக்கிங் அபவுட். அதாச்சு என்னன்னா இன்னும் 15 நிமிஷத்தில் அவன் ஸ்பான் ஆயிடுவான். இந்த சோவியன் மேங்கோக்கும் எனக்கும் போட்டி. ஓகேங்களா? அவன்கிட்ட நான் பேசலாம் இல்லை, பேசி வச்சுட்டு விளையாடுறீங்களான்னு கேட்காதீங்க. ஏன்னா அவனும் அதையே செக் பண்ணிகிட்டு இருக்கான், நானும் அதை செக் பண்ணிகிட்டு இருக்கேன். கரெக்டாக வந்து மை கெஸ் கரெக்டாக இருந்தால் 7-8-5க்கு தான் அவன் ஸ்பான் ஆவான். ஸோ 8-5 கண்டிப்பாக. கைஸ் அந்த சோவியன் மேங்கோன்ற போர்ட்டலுங்க. ஐயோ நம்மள்கிட்ட போர்ட்டல் இருந்தால் கூட ஈட் பண்ணுவேன், அதுவும் இல்லை. சே ஷிட். அப்போ நான் எனக்கு மோஸ்ட் ஹை சான்சஸ் ஃபார் மிஸ்ஸிங் திஸ் கை. பார்க்கலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணுறேன். போர்ட்டலை விட நான் ஒன்றும் ஸ்பீடு இருந்தாலும் சொல்ல முடியாது. லெட்ஸ் சி, பார்க்கலாம். பைலட் ஹெல்மெட்லாம் வச்சுன்னு தேடுறேன். லெட்ஸ் சி, பார்க்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள், கபிலன் ப்ரோவும் மனாஸ் ப்ரோவும் வந்திருக்காரு. மனாஸ் எங்கேன்னு தெரில, பட் வந்திருக்காங்க. ஆனால் இன்னுமே இந்த சோவியட் யூனியன் மட்டும் போலங்க. ஓகே லெட்ஸ் சி, பார்க்கலாம். என்னது என்னமோ சொன்னார். V3 எடுத்துட்டேன். அதுக்கு எதுக்கு அந்த 2 டப்பா? ஐ காட் ஸ்வாட் இருங்க, நான் எங்கள்கிட்ட அப்படியே டிடி எடுக்கும்போது கண்டிப்பாக பண்ணுறேன். கைஸ் தலைவர் பாருங்கள், சிடிக்கே எடுத்துட்டாருங்க மனாஸு. ஓகே என்னது இது? ஓகே சூப்பருங்க. இருங்க இப்போ பாருங்கள், நான் சைபர்க் எடுத்துட்டேன். சைபர்க் எடுத்து டைம் என்ன? மாசா கைஸ் எல்லாருமே ஃபேக்ட்ரி வந்துருச்சுன்னு போயிருக்காங்க. ஆனால் எனக்கு இவன் இன்னும் ஸ்பான் ஆகலை. ஜஸ்ட் அவ்வளோதாங்க மாசுங்க. வாங்க போகலாம். தேடுவான லேக் ஆகுதுங்க. அங்கே பயங்கரமான இது பண்ணுறாங்களா, பயங்கரமாக லேக் ஆகுது. நான் கிங்டம் ஆஃப் ரோஸில் அவன் ஸ்பான் ஆனால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹை சான்ஸு. வேறு எங்கேயாச்சும் ஸ்பான் ஆனானா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாம். எனக்கு அவனோட ஸ்பான் பாயிண்ட்ஸ்லாம் தெரியும். இங்கே இருக்கானா? ப்ளீஸ் இருந்துரு. இல்லை கைஸ், இப்போ கொலோசியமாக அங்கே இந்த 2 இடம் தான் இருந்தால் நம்மளுக்கு லக்கு. இல்லைன்னா நான் க்ரீன் ஜோனு கிரேவியார்டு அப்படி போனோம். கொலோசியம் பார்க்கலாமா, அங்கே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொலோசியம் பார்த்துடலாம், ஏன்னா அது கொஞ்சம் ஈஸி. பைலட் ஹெல்மெட் எடுத்துவோங்க ஃபஸ்ட்டு. இப்படியாச்சும் பைலட் ஹெல்மெட் எடுத்துருங்க. பைலட் ஹெல்மெட் இல்லாமலாம் இதை ட்ரையே பண்ணாதீங்க என்ன கேட்டோம். அப்புறம் டிப்ரெஷன் தான் உங்களுக்கு. ஐயோ அந்த போர்ட்டல் யூஸரும் இப்போ வெறி கொண்டு தேடிட்டு இருப்பாங்க. அந்த இடம் தான். அதான் சொல்லலை இல்லையா? அவன் இல்லை போலங்க இங்கே, அதனால தான் அவன் வெறி கொண்டு போகிறான். இவன் தாங்க. ஓடுறான். இருங்க அவனே நம்மளை இங்கேயோ டெலிபோர்ட் பண்ணுறான். ஓடு மாசு. ஐயோ இருங்க. தேங்க்யூ இருக்கான அவன் எங்கேயா இருப்பான்? அவன் இந்த கல்லில் தான் எங்கேயோ இருப்பான். கைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவன் வாங்குறான். இருங்க, என்ன ஸ்வாடு? கைஸ் கரண்ட்டு போச்சுங்க. இனிமே அவன் இருக்கான். என்ன பாஸ்வேர்டு? ஓரோஷி. லெட்ஸ் கோ. லக்குங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் லக்கு கைஸ். ஓபோ ஃபைனலி 2 ஸ்வாட் இருக்குது. இன்னும் ஷிசு மட்டும்தான் வேணும். மனாஸ்க்கும் அதே தான் வேணும். சைஷி ஒரோஷி 2மே இருக்குது. நான் இது 2த்தையும் கிரைண்ட் பண்ணுற சாக்கில் மேக்ஸில் விளையாட்டு போர்ட்டல் ஈட் பண்ணிடுவேன். போர்ட்டல் ஈட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஒரு இதையும் அப்புறம் இன்னொரு இதையும் வச்சுருக்கேன். ஒரு கண்டென்ட் இருக்குது. 2த்தையுமே முடிச்சுட்டு நான் திரும்ப புத்தா ஈட் பண்ணிடுவேன். ஸோ யா வாழாலா கொலக்கலான்னு பேச வேணாம். இந்த ஒரு கிளிப்பை இங்கே முடிச்சுக்கிறேன். நான் போய் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். பை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து மாற்றிட்டாரு. ஐ ஷுட் பி கெட்டிங் ஹியர் சூன்னா இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் தலைவர் வரப்போகிறாரு. நான் இப்போ ஜாலியாக சுற்றுவேன். எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அவன் 8:45க்கு நான் இங்கே வந்தேன்னா கூட போதும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் ஏஃப்கே பண்ணனா அவன் ஸ்பான் ஆகிடுவான். நம்ம என்ன ஸ்வாடுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? எனக்கு வந்து அவன் பர்டிகுலர் ஸ்வாட் தான் விற்பான். இப்போ எனக்கு வந்து ஒரோஷியோ சைஷியோ விற்றானா என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து ஐயோ அவன்கிட்ட காசு இல்லை, வேறு யாராச்சும் வாங்கிக்கிட்டோன்னு சொல்லி விட்டு தான் ஆகணும். சாரி கைஸ், ஒரு நிமிஷம்.
அதாச்சும் இப்போது ஆர்பிட்டர் ஸ்பானாக இருப்பான். அவனை நம்ம முடிச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வாட் இஸ் தட் இந்த டிடிஏ எடுத்துடலாம். ஒருவேளை ஷிசு வரல அப்படின்னா சைஷியர் ஒரோஷி வந்ததுன்னா காலை கொடுங்க கைஸ். பிகாஸ் எனக்கு அந்த சைஷி வந்துச்சு ஷிசு ஆர் ஒரோஷி வந்தால் நியர் பைலட் ஹெல்மெட் வேர் பண்ணிங்க. வேறு என்ன பண்ணணும் அதான் நினைக்கிறேன். ஸோ யா பைலட் ஹெல்மெட் மீ ஹவ் ப்ரோ ப்ளீஸ் ஹெல்ப். சாரி ஐயோ ஐ எம் AFKing for stop darkness அப்படின்னு போகும். இவன் ஹே ஐ ஜஸ்ட் சா ஹிம்ட்டான். அந்த டைலாக் காமிச்சிட்டு இருந்தேன்னா டைம் பத்தாது. அப்புறம் நான் அதை மிஸ் பண்ண விரும்பலை. கிரேவியார்டு அங்கே இங்கேன்னு போகணும். போர்ட்டல் யூசர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா டப்புன்னு எடுத்தாவும் எடுத்துருவாங்க. இவ்வளோ போச்சு. ஹூ தட் ப்ரோ டம்ப கைஸ் இருங்கயா இங்கே மட்டும் இருக்கானுங்களான்னு பார்த்துட்றேயா. போங்கயா உங்களுக்கு என்னையா வேணும்? நானே வந்து சைஷி ஸ்வாடுக்கு சேர்றாடி கொள்றா சீக்கிரம் கொள்ளு கூட நானே ரீஸ் பண்ண தேடுறேன். போ அடங்கு யாருங்க கொள்றதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. யோசனை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே அந்த ஒரு இடத்துல இல்லையா. இப்போ நம்ம அப்படியே போயிடலாம். பார்க்கலாம் நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரில. லெட்ஸ் see. அவன் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக பண்ணுறேன். ஷிசு ஸ்வாட கொடு. ஷிசு சைஷி ஷிட் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். எல்லாம் வேஸ்ட்டுங்க. சிம்பிளி வேஸ்ட். அடுத்த லேட் அண்ட் டைமின் அடுத்த கைஸ் இதுக்கு மேலே நான் இந்த டைலாக்ஸ் காமிச்சிட்டு இருந்தால் வீடியோ டியூரேஷன் பெருசாக வந்துடும். ஸோ அதனால் நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா இவனை கண்டுபிடிக்கும் போது மட்டும் காட்டுறேன். நீங்கள் நான் அவன் ஒரு தடவை என்ன ஸ்பாட் கொடுக்குறான்னு மட்டும் வேணால் பாருங்கள். ஓகே கலக்கலான்னு பேசாமல் இந்த கிளிப்பை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய். ஸோ கைஸ் நான் இப்போ தான் அவன்கிட்ட பேசினேன். அவன் வந்து ஹே ஐ ஜஸ்ட் சாஹிமுன்ட்டான் ஒரே வார்த்தையா. இப்போ தான் இந்த சர்வரில் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வரேன். அதுக்குள்ளே ஹே ஐ ஜஸ்ட் சாஹிமுன்ட்டான். ஐயோ இப்போ எனக்கு வேறு எவ்வளோ டைமிங் இருக்குன்னு வேறு தெரிலங்க. இங்கே இருந்துடுறா இல்லையா சந்தோஷம். எம் குக்குடுங்க. ஆனால் எனக்கு ஷிசு விற்கணும். ஷிசு இல்லாமல் சைஷி ஆர் ஒரோஷி விற்றானா பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு. நான் உங்களுக்கு தேடுறத வேணா ஸ்பீட் ரேம்பிங் பண்ணி விட்றேன். ஏன்னா இந்த டிடிக்கே வீடியோலாம் போயிட்டுனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிகிட்டு இருந்தேன்னா போக வேண்டியதான் கைஸ். ஆனால் நான் அன்எக்ஸ்பெக்டடுங்க. ஹே ஐ ஜஸ்ட் சாஹிமுன்லாம் சொல்கிறதெல்லாம் லிட்ரலி நாட்டு பாசிபிள். ஓகே ஸ்பீட் ரேம்பிங் ஸ்டார்ட்ஸ் நோ. Ela desce, ela sobe, no baile é pressão. Mina linda, perigosa, rouba meu coração. Vai quicando, vai jogando, não perde a razão. No batidão, só por atento. யோ இங்கே தான் இருக்கான். போ என்ன சொடு. ஓ let's go guys, let's go. Finally Shizu sword guys. Finally guys we bought that 3 swords. Holy shit guys. இன்னும் நான் 7 lakh மணி மட்டும் சேர்த்தணும். இதில் 3த்துலேயே 350 மாஸ்டர் ஏற்றணும். let's go. I got it. ஆனால் மனாஸ் ப்ரோ பாவங்க. நான் ஷிசு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இன்றைக்கி நான் ஸ்கூல் லீவ் எனக்கு ஃபீவருன்றனால நான் ஓகே அவருக்கு நம்ம வேணால் அப்புறமா அவர்கிட்ட சொல்லிடுறேன். அந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் போயிட்டீங்கன்றனால நான் எடுத்துட்டேன். நான் வேணால் உங்களுக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. மனாஸ் ப்ரோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன்.
ஓகே, சாட்டர்டேக்கு கண்டென்ட் இல்லைன்னு உட்காந்துட்டு இருந்தேன். வெனஸ்டே, இது வென்ஸ்டே ஓகேங்களா. வெனஸ்டேன்னு சொல்லக்கூடாது, வென்ஸ்டேன்னு தான் சொல்லணும். நீங்கள் இங்கிலீஷ் மிஸ் சொன்னாங்க. சாரி ஃபார் திஸ். ஓ பாய், சந்தோஷமாக இருக்கு. ஓகே, இப்போதைக்கு 3 மாஸ்டர் ஏற்றிட்டு மணி சேர்த்திட்டு ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் வந்து 3 ஸ்வாட்லேயுமே மாஸ்டர் ஏற்றிட்டேன். ஸோ அதனால் நம்ம வந்து டிடிகேவை பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போதைக்கு குடுன்னு புத்தாவை மாதிரி குடுன்னு ஓடி வந்தது. உங்களுக்கு ஸ்பீட் ரம்பிங்கில் காமிச்சிருப்பேன். யா, ஸோ இப்போ தான் எடிட் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வந்து ஒருத்தர் இன்றைக்கே டிடிகே வீடியோ போடுங்க அப்படின்ட்டு இருந்தார். அதனால் சரி இன்றைக்கே எடிட் பண்ணிடுவோம், அப்புறம் லேட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஃப்ரைடே உட்காந்து எடிட் பண்ணின்னுக்கிறேன். Okay, finally the far mysterious man. Hello fellow swordsman. It appears you mastered all the legendary swords. ஆமாங்க, இந்த ட்ரிப்பிள் கட்டானவ நீ வாங்கிக்கிறியா அப்படின்னா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்லாம் ஷேக் பண்ணிட்டு பைத்தியம் மாட்ட பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே சரி பண்ணலாமா, அந்த ரெயின்போ மாதிரி ஏதோ தெரியுதுல்ல, அதான் பார்த்துட்டு அப்படியே வாங்கினேன் சைஸ் ட்ரூ ட்ரிப்பிள் கட்டானாவை. ஸோ ஓகே, நான் உங்களுக்கு ஒரு அவுட்ரோ கிளிப் தனியாக போட்டுருவேன் ஓகேங்களா. அவுட்ரோ கிளிப் தனியாக போட்டிருக்கேன், பிரச்சனை இல்லை. அவுட்ரோ கிளிப் தனியாக போட்டுடுறேன். இதுக்கு நான் கமெண்ட்ரி தனியாக கொடுத்துன்னுருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா அப்போ வந்து எனக்கு கமெண்ட்ரி நைட்டு ஒரு 12 மணி பக்கம் எங்கள் வீட்டிலலாம் கமெண்ட்ரி பண்ண விடலை, அதனால். ஸோ யா ஓகே கைஸ், இப்போதைக்கு வளவளக்கலான்னு பேச வேணாம், நீங்கள் போய் அவுட்ரோ கிளிப் போய் பாருங்கள். பாய் கைஸ். இப்போதைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்படி இந்த ட்ரிப்பிள் கட்டானாவை எடுத்து. என்னடா என்னங்க இது, இப்படி தான் இருக்குமா? இப்படி தான் இருக்குமா? இறா. ஓகே, பக்காவாக இருக்கா? இந்த ஒரு ட்ரிப்பிள் கட்டானாவை எப்படி எடுத்தேன், எவ்வாறு எடுத்தேன், ஏது எடுத்தேன் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன், கிட்டத்தட்ட 4 நாள் ஆச்சு எனக்கு அந்த ஒரு 3 ஸ்வாட்ஸ் ஓகேங்களா. அந்த இருங்க, உங்களுக்கு கரெக்டாக காமிச்சிருப்பேன்னு தெரில, அந்த ஒரு ஃபோட்டோவே நான் டெலீட் பண்ணிவிட்டேங்க. எங்கடா அது இந்த சைஜி ஸ்வாட் மட்டும் நான் C2க்கு வந்த புதுசில் ரேஸ் V3 எடுக்கிற வீடியோவுக்கு காசு சேர்த்திட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்கனாலே நான் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா மேனேஜர்கிட்ட பேசினப்பே எனக்கு திடீர்னு பார்த்தா அவன் இது பண்ணிவிட்டான். ஹே ஐ ஜஸ்ட் சாஹிம்னா சரி எதுக்கு எப்படியும் நம்ம எடுக்க தான் போகிறோம், ஃப்யூச்சரில் கஷ்டப்பட வேணாமேன்னு சொல்லி இப்போவே எடுத்துட்டேன். ஸோ அப்போவே எடுத்துட்டேன், அதனால் அந்த ஒரு ஃபோட்டோவும் எடுக்க முடியல, ரெக்கார்டிங்கும் பண்ணல ஓகேங்களா. சரி ஓகே போய் தொலைது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்வாட் எடுக்கிறது மட்டும்தான் நான் காமிச்சிருக்க மாட்டேன். ஷீஸும் ஒரோஷி எப்படி எடுத்துப்பேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போதைக்கு நம்மளோட கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்க்குறீங்களா. ஃபஸ்ட்டு 3 தவிர மற்றதெல்லாம் ஓகேங்களா. டான். ஓகே, 2 மித்திக்கல் ஸ்வாட் இருக்குது. 3ஆவதாக ஒரு மித்திக்கல் ஸ்வாடை கூடிய சீக்கிரத்தில் ஆட் பண்ணுறேன். ஹாலோ சைட் தான் ஆட் பண்ணணும். இப்படி பார்த்தா டார்க் பிளேட்லாம் ட்ரேடிங்கில் தான் எடுக்கணும். டார்க் பிளேட் எவ்வளவு ஷாப்புங்கடா? வாய்ப்பே இல்லை. 1600 ரோபக்ஸ்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஓகே, நீ என்னப்பா ஃபஸ்ட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது சும்மா இங்கே ஒரு சின்ன வேலையாக வந்தேன். ஸோ ஓகே, வளவலா கொலக்கலான்னு பேச வேணாம், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்குவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கா.